மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னக்கிளி அப்படிங்கிற படத்தில் வந்தது. ஒரு 2 வாரம் முன்னாடி நான் ஜார்ஜ் டவுனுக்கு போயிருந்தேன். அப்போ கிங் ஜார்ஜை பார்த்தீங்களா ஜார்ஜ் டவுன் அங்காடிக்குள்ளே, அதுதான் எனக்கு நினைவு வந்தது. இவருக்கு என்ன ஆயிடுத்து, எதுக்கு இப்படியெல்லாம் பாடுறாரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இன்றைய எபிசோட் சுமார் 115 வருடங்களாக, 115 இல்லை 112, நான் எப்போவுமே மேத்ஸில் கொஞ்சம் வீக். 112 வருடங்களாக கம்பீரமாக ஜார்ஜ் டவுன் வாசலில் நின்றுட்டு இருந்த அந்த கிங் ஜார்ஜ் ஸ்டாச்சு திடீர்னு அக்பர் வந்து எப்படி அனார்கலிக்கு சமாதி கட்டினாரோ அந்த மாதிரி அந்த சிலையை சுற்றி ஒரே கடையாக வந்துடுச்சு. இப்போ அந்த சிலை எங்கே இருக்குன்னே தெரியாமல் தேடிட்டு போக வேண்டியிருக்கு. அந்த பொட்டி கடைங்களுக்கெல்லாம் நடுவில் போய் நின்று பார்த்தா அந்த சிலை இருக்கு. இந்த ஜார்ஜ் டவுனுக்கே ஜார்ஜ் டவுன் அப்படின்னு பெயர் கொடுத்த அந்த கிங் ஜார்ஜோட சிலை, அதோடைய வரலாறு என்ன, அதோடைய இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய எபிசோட். வாங்க பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் 1630, இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது நான் இந்த டாப்பிக்கை நான் வந்து இந்த இயரை சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எல்லா எபிசோட்லேயும் இதை சொல்லியிருக்கேன். அவங்க ஜார்ஜ் டவுனில் முதல்ல குடிபெயர்ந்தாங்க. அவங்களுக்கு பணிபுரிவதற்காக ஏராளமான இந்தியர்கள் எல்லாம் வந்தாங்க. அந்த இந்தியர்களெல்லாம் இருந்த கிராமம் கோட்டையோடைய வடக்கு பகுதியில் இருந்த பழைய கருப்பர்கள் பட்டணம். 18வது நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்கள் சென்னையை தாக்கின பிறகு அந்த கருப்பர்கள் பட்டணத்தை ஆங்கிலேயர்கள் திரும்பி வந்த உடனே இடித்து விட்டாங்க. அதற்கு பிறகு புதிய கருப்பர்கள் பட்டணம் தான் இப்போ இருக்கிற ஜார்ஜ் டவுன். அதற்கு பிளாக் டவுன் என்று தான் பெயர் இருந்தது. அதில் 2 பகுதிங்க, ஒன்று வந்து முத்தையால்பேட்டை, மற்றொன்று பெத்தநாயக்கன்பேட்டை. 1906வது வருடம் வரையில் இந்த பகுதிக்கு பிளாக் டவுன் அப்படின்னு தான் பெயர் இருந்தது. 1906வது வருடம் ஜனவரி மாதம், அப்பொழுது வேல்ஸ் இளவரசராக இருந்த, அதற்கு பிறகு 5ஆம் ஜார்ஜ் மன்னராக ஆனவர் சென்னைக்கு விஜயம் புரிந்தார் அவருடைய மனைவியுடன். அப்பொழுது ஏராளமான விழா எல்லாம் இந்த சென்னையில் நடந்தது. அவர் பெயரில் வந்து பாட்டெல்லாம் எழுதினாங்க, அதில் போட்டியெல்லாம் நடந்தது, என்னெல்லாமோ நடந்தது. அப்போது சென்னை நகரத்தில், அதாவது அப்பொழுது பிளாக் டவுனில் இருந்த மக்கள் இளவரசர் முன்னாடி ஒரு மனுவை வைத்தார்கள். அதாவது இந்த பகுதி இத்தனை நாளாக வந்து இதுக்கு பிளாக் டவுன் என்று தான் பெயர் இருக்கிறது, இப்பொழுது இதற்கு பெயரை மாற்ற வேண்டும் என்று. என்னவென்று மாற்றுவது? இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை. பெயர் மாற்றினோன்னா எப்படி சொல்கிறாங்க, யாரையும் கேட்கறது கிடையாது. மாநகராட்சி ஒரு டெசிஷன் எடுக்கிறது, அடுத்த வாரமே வந்து இந்த ரோடுக்கு இனிமேல் இதுதான் பெயர் அப்படின்னு பெயரை மாற்றிடுறாங்க. ஆனால் அப்பொழுது அந்த மாதிரி இல்லை. மக்களிடமே கேட்டாங்க. அதுவும் எப்படி, அந்த பகுதியில் இருந்த மக்களிடமெல்லாம் கேட்டாங்க, உங்களுக்கு இந்த பகுதிக்கு என்ன பெயர் வைக்கணும் அப்படின்னு. அப்பொழுது சென்னையுடைய ஆளுநராக இருந்தவர் லார்ட் ஆம்ப்ட்ஹில். அவருடைய பெயரே வைக்கலாமே என்று கருப்பர்கள் பட்டணத்தில் இருந்த மக்கள் கூறினாங்க. ஆனால் அந்த காலத்தில் விவேக சிந்தாமணின்னு ஒரு பெரிய பிரபல பத்திரிகை இருந்தது. அதுதான் முதல் முறையாக இந்த பகுதிக்கு ஜார்ஜ் டவுன் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தது. நாளடைவில் மக்கள் எல்லாமே இதையே ஆமோதித்தாங்க. 1906வது வருடம் ஒரு GO, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று வெளியே வந்தது. பிளாக் டவுனுக்கு இன்றையிலிருந்து ஜார்ஜ் டவுன் என்று பெயர் மாற்றப்படும் என்று. 1911வது வருடம் அப்பொழுது வேல்ஸ் இளவரசராக இருந்த அந்த ஜார்ஜ் 5ஆம் ஜார்ஜ் மன்னராக பதவியேற்றார். அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வந்து தில்லியில் ஒரு கிராண்ட் காரனேஷன் தர்பார் நடந்தது அவருக்காக, முடிசூட்டு விழா. அதை நினைவு கூறுவதற்காக சென்னையில் ஒரு சிலை எழுப்ப வேண்டும் என்று மக்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்பொழுது சென்னையில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு குஜராத்தி குடும்பம் கோகுலதாஸ் ஜம்னாதாஸ் குடும்பம். பின்னி மில்ஸ்
பணம் கொடுத்தவர்களே இவர்கள்தான். அதே போல அந்த மில்ஸில் இவர்கள் பங்குதாரர்களாகவும் இருந்தார்கள், டைரக்டராகவும் இருந்தார்கள். கோகுல்தாஸ் ஜம்னாதாஸ் குடும்பத்தின் தலைவராக இருந்தவர் கோவிந்ததாஸ் சதுர்புஜதாஸ். அந்த வருடம் அவர் சென்னை நகருக்கு ஷெரீஃபாக நியமனம் செய்யப்பட்டார். அவரே தன்னுடைய சொந்த செலவில் இந்த சிலையை எழுப்பலாம் என்ற முடிவுக்கு வந்தார். பணம் இங்கிலாந்தில் இருந்த ஒரு சிற்பி, அவர் பேரு சர் பெர்ட்ரண்ட் மெக்கனல், அவருக்கு அனுப்பப்பட்டது. ஒரு வருடம் கழித்து சிலை இந்தியாவுக்கு வந்தது. 1914 வருடம் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனின் பின்புறத்தில் இந்த சிலை வைக்கப்பட்டது. அன்றையிலிருந்து இன்னி வரையில் அந்த சிலை அதே இடத்தில்தான் இருக்கிறது. அந்த பகுதிக்கு ஜார்ஜ் டவுன் என்று பெயர். இந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இருந்தாரே, அவருக்கு தன்னுடைய சிலைகள் பல இடத்துல இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது போல இருக்கு. ஒரு காலத்தில் சென்னையும் அதோடைய சுற்று வட்டாரத்துலேயும் எங்கே போனீங்கனாலும் 5ஆம் ஜார்ஜ் மன்னரோட சிலையை பார்க்கலாம். இந்த சிலையை பற்றி சொல்லிட்டேன். இதே போல் அவர் 25 வருடங்களுக்கு மன்னராக இருந்ததுனால 1936 வருடம் சென்னை துறைமுகத்துக்கு வெளியே ஒரு சிலை எழுப்பப்பட்டது. அதுவே நாளடைவில் அதை எடுத்து இப்போ கொண்டு போய் அருங்காட்சியகத்துக்கு உள்ளே கொண்டு போய் வைத்துட்டாங்க. அதே போல் அவருடைய பஸ்ட், அதாவது முகமும் கழுத்தும் தெரியறா போல ஒரு சிறிய சிலை பனகல் பார்க்குக்கு நடுவே சர் முகமது உஸ்மானால் 1936 ஆண்டு திறக்கப்பட்டது. அதே போல ராஜ்பவனுக்கு வெளியே இப்பொழுது சர்தார் பட்டேல் சிலை இருக்கும் இடத்தில் ஒரு சிலை இருந்ததாகவும் நமக்கு தெரிய வருகிறது. செங்கல்பட்டில், சென்னையில் அந்த காலத்தில் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டின தாட்டிக்கொண்ட நம்பெருமாள் செட்டி அவருடைய செலவில் 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு ஒரு சிலை இருந்தது என்று நம் புத்தகத்தில் படிக்க முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகு அந்த சிலையெல்லாம் என்ன ஆனது என்று தெரிய வருவதில்லை. இந்த பனகல் பார்க்கில் இருந்த சிலை பல வருடங்களுக்கு, ஒரு சுமார் 20 வருடங்கள் முன்னாடி வரையில் மூக்கே இல்லாமல் அந்த இடத்தில் அப்படியே இருந்தது. அதற்கு பிறகு அதுக்கு என்ன ஆனது என்றும் தெரிய வரவில்லை. இப்போ கோட்டையோடைய அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிறிய சிலை 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு இப்பொழுதும் இருக்கிறது. எந்த இடத்திலிருந்து அதை கொண்டு அங்கே வைத்தார்கள் என்றும் நமக்கு தெரிய வரதில்லை. ஆக கடைசியாக இருக்கிற ஒரே சிலை இந்த ஜார்ஜ் டவுன் வாசலில் இருந்த சிலை தான். இத்தனை வருடங்களாக அந்த சிலையை சுற்றி ஒரு பெரிய திறந்த வெளி இருந்தது. அந்த இடத்தில் வண்டிகள் எல்லாம் நிறுத்துவார்கள். காலை வேளையில் அந்த இடத்திற்கு அருகே செல்லவே முடியாது. அந்த அளவுக்கு காலை கடன் எல்லாம் அந்த இடத்திலேயே முடித்து கொண்டிருப்பார்கள். மாலை வேளையில் டாஸ்மாகிலிருந்து வந்த மக்கள் அதே இடத்தில் படுத்து கொண்டிருப்பார்கள். இந்த ஜார்ஜ் டவுன் பகுதியில் எந்த அரசியல் கட்சி ஒரு ஊர்வலம் எடுக்கிறதோ 5ஆம் ஜார்ஜ் மன்னரின் கையில் அந்த கட்சியின் கொடி இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தது. அந்த சிலையுடைய ஸ்திதி ஒரு மிக கொடுமையான ஸ்திதியாகத்தான் இருந்தது. ஆனால் சிலை அந்த இடத்தில் இருந்தது. சமீப காலத்தில் சென்னை மாநகராட்சிக்கு என்ன தோன்றியதோ தெரியல, அந்த சிலையை சுற்றி ஏராளமான சிறிய 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 பொட்டி கடைகளெல்லாம் கட்டிவிட்டாங்க. அந்த கடைகளுக்கு உள்ளே போவதற்கு வழி கூட கிடையாது. சிறிய குறுகிய சந்து. அந்த கடையெல்லாம் மூடப்பட்ட நிலைமையிலேயே இருக்க, திறக்கக்கூட இல்லை. அதனால ஜார்ஜ் டவுனில் இருக்கிற அத்தனை குப்பையும் இப்போ அந்த சிறிய அங்காடியை சுற்றி தான் எல்லாமே இருக்கிறது. அந்த இடத்துல போவதற்குள்ளே அப்படி ஒரு நாத்தம். வெளியிலேருந்து பார்த்தா அந்த சிலை தெரியவே இல்லை. ஓஹோ, இந்த சிலையை ஒரு வேளை எடுத்து இதை கொண்டு போய் அருங்காட்சியகத்தில் வச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் போய் பார்த்தா அந்த சிலை அந்த அங்காடி அந்த கடைகளுக்கெல்லாம் நடுவில் நின்றுட்டுருக்கு. கொஞ்சம் தூரக்கேந்து பார்த்தா மன்னரோட தலை மேலேந்து தெரியுது. அவர் ஏதோ அந்த அங்காடிக்கெல்லாம் வெளியிலேருந்து இப்படியே மேலேந்து சென்னையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கிறது. சரி, ஒரு ஆங்கில மன்னரோட சிலை சென்னையில் வேணுமா? தேவையா? கிடையாது தான். அதை கொண்டு போய் அருங்காட்சியகத்தில் வச்சிடலாம். ஆனால் அதை வைக்காமல் இதை இப்படி ஒரு அங்காடிக்கு நடுவில் வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு சரியான முடிவே கிடையாது. ஏன்னா அதை சுற்றி மக்கள் ஏராளமாக குப்பையை போடுவார்கள். அந்த சிலைக்கு மேலேயே போஸ்டர் ஒட்டுவார்கள். அதெல்லாம் இன்னுமே நடக்கப் போகிறது. வரலாறுடைய ஒரு சின்னமாக இருந்ததுன்னா உண்ணா அதை இருந்த இடத்திலேயே நன்றாக பராமரிக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அதை கொண்டு போய் அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும். இப்படி இரண்டுமே இல்லாமல் இதை ஒரு
ரெண்டுங்கட்டானாக ஒரு இடத்தில் வைத்திருப்பது ஒரு நல்ல முடிவே கிடையாது. சென்னை மாநகராட்சி இதை கவனிக்க வேண்டும். இதற்கு பிறகு இந்த சிலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கும் வர வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த எபிசோடை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், இதை லைக் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் சென்னையுடைய வரலாறிலிருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.